இங்க ஒருத்தர் பீச் ஓரத்துல மயங்கி கிடக்கிற ஒரு லேடியை காப்பாத்தி தன்னுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. அவங்களும் அவர் வீட்டுக்கு போன உடனே அவங்க கையில வச்சிருக்கிற ட்ரைடண்ட வச்சு அங்க இருக்கிற டிவி எல்லாம் உடைச்சு போடுறாங்க. அப்போ அவங்க வயித்துல பயங்கரமா அடிபட்டு இருக்கிறதுனால அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்முழிச்சு அந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி அப்புறம் சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கிறதுனால பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அப்புறம் அங்க ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு அப்படியே பிடிச்சி பச்சையாவே முழுங்கிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த நபர் பயங்கர ஷாக் ஆயிட்டு அவங்களுக்கு பசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதனால அவங்க நல்லா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவர் மேல அவங்களுக்கு லவ்வும் வர ஆரம்பிக்குது. அப்படியே நாள் ஆக ஆக ரெண்டு பேரும் அங்கேயே ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சு அவங்க கர்ப்பமாயி ஒரு குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அட்லாண்டிஸ்ல இருந்து சில சோல்ஜர்ஸ்லாம் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த லேடியை இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க சாதாரண ஆள் கிடையாது. வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே அவங்க ட்ரைடண்ட் வச்சு அப்படியே அடிச்சு நொறுக்கிடுறாங்க. ஆனா கடைசியில எப்படியா இருந்தாலும் மறுபடியும் நம்மளை தேடி ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டையும் குழந்தையையும் இங்கேயே பத்திரமா இருக்க சொல்லிட்டு இவங்க திரும்ப அட்லாண்டிஸ்